அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம். நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல என்னோட ஒரு கனவு இடம் தான் சொல்லணும். இந்த இடத்த கடந்த 2 வருஷமா என்னோட மனசு இந்த இடத்துக்கு வரும்னு பல வாட்டி துடிச்சிருக்கு. எப்பயாவது ஒரு தடவை பெங்களூர் வரப்போ இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு போய் பாத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் என்னன்னா, இவங்களோட பேஜ்ல இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு அம்மன் போடுவாங்க. அந்த அம்மன் பார்க்கும் போதே தத்ரூபமா நம்மளுக்கு பராசக்தி தாயே நேர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல முருகரோட அலங்காரம் போடுவாங்க. அப்புறம் நான் இவங்களை தொடர்பு கொண்டு இதே மாதிரி முருகர் கோவில் எதுவும் இருக்கா, இல்ல முருகர் சிலை இருக்கான்னு கேட்கிறப்ப, இல்லைங்க சார், சக்தி அம்மாக்கு தான் நாங்க முருகர் அலங்காரம் பண்ணுவோம், வருஷத்துல ஒரு நாள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க அப்பத்துல இருந்தே இப்போ நீங்க இப்ப இதுக்கப்புறம் பார்க்க போற முருகரோட உருவம் நீங்க நிறைய ரீல்ஸ்ல பாத்துக்கலாம். இப்போ வரைக்கும் அது ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கேன். பெரிய சந்தோஷம். இந்த பெங்களூர் பயணத்துல மறக்க முடியாத ஒரு இடம் தான் இந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருந்தே இந்த காணொலியை பதிவு செய்யறேன். அந்த முருகரை பாருங்க, அந்த ஒரு அழகை பாருங்க, எப்படி இருக்காது பாருங்க. உண்மையிலேயே இந்த அலங்காரம் பண்ண ஒரு பாதத்தை தொட்டு வணங்கணும். அது அவ்வளவு பெரிய தத்ரூபமா பண்ணிருக்காரு. சக்தி அம்மனை முருகப்பெருமான மாத்திருக்காரு. அது சொல்ல வார்த்தையே இல்ல. இங்க ரொம்ப சந்தோஷம். இந்த காணொலியை பதிவு பண்றது நான் உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியம் அடைஞ்சதுன்னு சொல்லணும். இதை கண் கூட பார்த்தேன். சோ பெங்களூர் வரவங்க தசரால எப்போ இந்த மாதிரி முருகர் அவதாரம் நீங்க அந்த அலங்காரம் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில ஒரு தடவை பாருங்க. உணர்வு மிக்க ஒரு இடம். சொல்ல வார்த்தையில எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.